Hi students, today let us see History Unit 1. Unit 1 Advent of the Europeans. Unit 1 Advent of the Europeans. Advent of the Europeans na அட்வென்ட்னா வருகை, அவங்களுடைய வருகை, யூரோப்பியன்ஸோடைய வருகையை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இன் திஸ் லெசன் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் to know about the kinds of sources of modern India, to understand the Portuguese trades interested in India, to understand the impact of Portuguese and Dutch presence in India, to know the colonial settlements of Denmark, to know the arrival and settlements of English and French East Indian companies. ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சோர்ஸஸ்ஸு இன் மாடர்ன் இந்தியா, போர்ச்சுகீஸ் ட்ரேட் இன்ட்ரெஸ்டட், போர்ச்சுகீஸஸ்க்கு எப்படி ட்ரேடில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இந்தியாவில், அதுக்கப்புறம் போர்ச்சுகீசியஸ் டச்சு எப்படி வந்தாங்க இந்தியாவுக்கு, அவங்களோட இம்பேக்ட் என்ன, அப்புறம் காலனியல் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் டென்மார்க்ஸு, அரைவல் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸு எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, அவங்களோட செட்டில்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Introductions. Many of the foreign travelers, traders, missionaries and civil servants who came to India in the 18th and 19th century have left accounts of their experience and their inspirations of various parts of the country. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய ட்ராவலர்ஸு, ட்ரேடர்ஸு, மிஷினரிஸு, சிவில் சர்வன்ட்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, 18th 19th செஞ்சில் அதிகமாக இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எப்படி அவங்க இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிப்பாங்களே வேரியஸ் பார்ட்டில், அதுதான் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டு நோ த ஈவெண்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியட் வி ஹாவ் abundant sources about the international, national and religious level. ஸோ நம்ம இதை பற்றி நிறைய மாடர்ன் பீரியடை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு முன்னாடியே எவ்வளோ நிறைய சோர்ஸஸ் எப்படியெல்லாம் நம்ம இந்தியாவில் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில், நேஷ்னல் லெவலில், ரிலீஜியன் லெவலில் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் அந்த இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சோர்ஸஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. The sources for the history of modern India helps us to know the political, socio-economic and the cultural developments in the country. ஸோ என்ன சொல்கிறாங்க, சோர்ஸஸ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், பொலிட்டிக்கல், சோசியோ எக்கனாமிக், அப்புறம் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் பற்றி ஒரு கண்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சோர்ஸஸ் இம்பார்ட்டன்ட். வெரி பிகினிங் த போர்ச்சுகீசியஸ், த டச், த ஃப்ரெஞ்ச், த டேனிஷ், the English recorded their official translations in India on state papers. ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே என்னது இந்த டச்சு, ஃப்ரெஞ்சு, டேனிஷு, இங்கிலீஷ் அவங்க எல்லாருமே அஃபிஷியலாகவே அவங்களுடைய இதை வந்து டிரான்சாக்ஷனில் இந்தியாவில் நிறைய ரெக்கார்டாக எழுதி வச்சுருக்காங்க. த அச்சீவர்ஸ் அட் லிஸ்போன், கோவா, பாண்டிச்சேரி அண்ட் மெட்ராஸ் வேர் லிட்டரலி ஸ்டோர். ஸோ இந்த அச்சீவர்ஸ், இந்த ஆவணங்கள்லாம் இன்னும் கூட லிஸ்பான், கோவா, பாண்டிச்சேரி, மெட்ராஸில் லிட்டரலியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. லிட்டரலி ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆல் தி சோர்சஸ் மஸ்ட் however be certainly evaluated before they are used for historical writing. ஸோ இந்த அச்சீவர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்காங்க. அட் தி சேம் டைம் இதெல்லாம் இவாலுவேட் பண்ணி இந்த எந்த பீரியடில் இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் சோர்சஸ். We can write history with the help of sources like written sources and material sources. ஸோ நார்மலாக சோர்ஸஸ் வந்து டூ டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதணுன்னா 2 சோர்ஸஸ் இருந்தால் தான் நம்ம எழுத முடியும். ஒன்று வந்து ரிட்டன் சோர்ஸஸ், இன்னொன்று மெட்டீரியல் சோர்ஸஸ். ரிட்டன்னா எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வச்சு
இந்த மாதிரி நடந்திருக்கும், அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு இது பண்ணுறது, ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, எழுதுறது. இன்னொன்று மெட்டீரியல் சோர்ஸஸ்னால் அவங்க அந்த காலத்தில் அந்த நேரத்தில் பயன்படுத்தின அவங்களுடைய பொருட்கள், அந்த காயின்ஸ் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி வாழ்ந்திருப்பாங்க அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் மெட்டீரியல் சோர்ஸஸ். ரிட்டன் சோர்ஸஸ். After the advent of the printing press, numerous books were published in different languages. Hence, people began to acquire knowledge easily into the field like art, literature, history and science. ஸோ இவங்களுடைய வருகை, இந்த பிரிண்டிங் மிஷினோட வருகை வந்த பிற்பாடு நிறைய டைப்பான புக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில். மெயினாக இதனால் மக்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் வளர்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. மெயினாக ஆர்ட்டு, கலை, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் இதில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நாலேஜபிளாக டெவலப் ஆகிறதுக்கு இது பெரிய உதவியாக இருந்துச்சு. The Europeans came to know about the immense wealth and India from the accounts of the Marco Polo and similar sources. The wealth of India attract Europeans to this country. ஸோ நம்மளுடைய கண்ட்ரியோடைய வெல்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்து யூரோப்பியன்ஸ் வந்து இந்தியாவை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. ஆனந்தரங்கம் is the name of the countries within the annals of Tamil history. He was a Dutch translator in Pondicherry to assist French trade in India. அந்த பீரியடில் வந்து ஆனந்த ரங்கம் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரி எழுதுகிற ஒரு பெரிய பொயட்ரி ஒரு ஆளாக இருந்திருக்காரு. என்னென்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. அவருக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். ஃப்ரெஞ்சுலேயே அவர் நிறைய லாங்குவேஜஸில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ட்ரான்ஸ்லேட் டப்பிஷ் பண்ணியிருக்காரு. He recorded the events that took place in French India. His diaries contain daily events from 1736 to 1760, which are the only written secular record available during the period. ஸோ அந்த பீரியட் 1736 to 60 வரைக்கும், அதாவது 30 years 24 years அவருடைய டைரியில் தினமும் எழுதுகிற அந்த ஈவெண்ட்ஸ் வச்சு நிறைய ரெக்கார்டாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ரிட்டன் சோர்ஸஸ் இன்க்ளூடிங் லிட்ரேச்சர்ஸ், ட்ராவல் அக்கௌண்ட்ஸ், டைரிஸ், ஆட்டோகிராஃபிக்ஸ், pamphlets, government documents and the manuscripts. ரிட்டன் சோர்ஸஸ்லாம் வந்து என்னது, லிட்ரேச்சர், ட்ராவலரில் வந்தவங்க டைரி, ஆட்டோகிராஃபி, பேம்ப்ளெட்ஸ், கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு இப்படியெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அச்சீவர்ஸ். This is the place where historical documents are preserved. The National Archives of India (NAI) is located in New Delhi. ஸோ அச்சீவ்ஸ்னா ஆவணங்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, பழைய ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்க இடம் தான் என்ன சொல்கிறாங்க, த நேஷனல் அச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா NAI அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எங்கே இருக்குது, நியூ டெல்லியில் இருக்குது. இட் ஹாஸ் மெயின் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்ட் administrative machinery as well as a guide to the present and future generations related to all matters. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய மெயின் சோர்ஸஸாக டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது, நமக்கு நிறையா ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த பீரியடில் இருந்த ஆளுமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு கைடாக இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. இட் கண்டெயின் authentic evidence for the knowledge, the political, social, economic, culture and scientific life and activities of the people of India. It is one of the largest archives in Asia. ஸோ இந்த ஏஷியாலேயே ஆவணங்களை இது ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற டாக்குமெண்ட்ரி அப்படிங்கிற இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது, இந்த NAI அதுதான் வந்து ரொம்ப பெருசு, ஏஷியாவிலே ரொம்ப பெருசு அப்படி சொல்கிறாங்க. இது மூலிமா பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சர், சயின்டிஃபிக் எல்லாத்த பற்றி, லைஃப் ஸ்டைல் ஆஃப் தட் பீரியட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அச்சீவர்ஸ்.
The Madras Record Office, presently known as the Tamil Nadu Archives TNA, it is located in Chennai. It is one of the oldest and largest document repositories in southern India. ஸோ மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து தமிழ்நாட்டில் அச்சீவர்ஸ் வந்து மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆஃபீஸ், அதாவது டிஎன்ஏ அப்படிங்கிறதுல இது வந்து எங்கே இருக்குது, சென்னையில் இருக்குது. இங்கேயும் நிறையா டாக்குமெண்ட்ரி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. The most of the records in the Tamil Nadu archives are in English. The collections include a series of administrative records in Dutch, Danish, Persian and Marathi. Few documents are in French, Portuguese, Tamil and Urdu. ஸோ நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து என்னது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது. ஒரு சிலதுலாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெக்கார்ட்ஸாக டச்சு, டேனிஷு, பெரிசன்ஸு, மராத்தி இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சிலதுலாம் வந்து ஃப்ரெஞ்சு, போர்ச்சுகீஸ், தமிழ், உருது டாக்குமெண்ட்ஸு இந்த லாங்குவேஜஸில் டாக்குமெண்ட்ஸு அச்சீவர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அச்சீவர்ஸ், இதுதான் வந்து தமிழ்நாடு அச்சீவர்ஸோடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. தமிழ்நாடு அச்சீவர்ஸ் ஹேஸ் 1642 வால்யூம்ஸ் ஆஃப் டச் ரெக்கார்ட்ஸ் விச் ரிலேட் டு கொச்சின் அண்டு கோரமண்டல் கோஸ்ட். ஸோ இந்த தமிழ்நாடு அச்சீவர்ஸில் ஆவணங்களில் வந்து 1642 வால்யூம்ஸ் இருக்குது. 1642 வால்யூம்ஸு பிரித்து வச்சுருக்காங்க. அது டச் ரெக்கார்ட்ஸு ரிலேட்டட் டு கொச்சின் அண்டு கோரமண்டல் கோஸ்ட் பற்றின நிறைய விஷயங்கள் தான் அதில் ரெக்கார்டட் ஆகிருக்கு. தீஸ் ரெக்கார்ட்ஸ் கவர் த பீரியட் ஃப்ரம் 1657 டு 1843. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ்க்குரிய டாக்குமெண்ட்ரி அதில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. த டானிஷ் ரெக்கார்ட் கவர் த பீரியட் ஃப்ரம் 1777 டு 1845. The Dowell prepared with great effort and the first issue of the Calendar of Madras Records was published in 1917. He was highly interested in encouraging historical researchers. He opened a new chapter in the history of Tamil Nadu achievers. ஸோ த டான்வெல் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான எஃபர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு கேலண்டர் மெட்ராஸில் கேலண்டர் இஷ்யூ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அச்சீவர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு கேலண்டரை வந்து 1917. அதுக்கப்புறம் அவருடைய ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சர்ஸு, அதுக்கப்புறம் இவர் நிறைய சாப்டர்ஸ், புது சாப்டர்ஸ் ஹிஸ்ட்ரி பற்றின தமிழ்நாடு பற்றின சாப்டர்ஸை உருவாக்கியிருக்காரு. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் அச்சீவர்ஸ், அதாவது ரிட்டன் சோர்சஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல் சோர்சஸ். சென்ட் டேவிட் போர்ட், கடலூர். Many painting and statues are the main sources of modern Indian history. They give us a lot of information and the achievements of national leaders and historical personalities. Historical buildings like St. Francis Church, Cochin, St. Louis Fort at Pondicherry, St. George Fort in Madras, St. David Fort in Kadalur, India Gate, Parliament House, President House in New Delhi, etc. are the different style and techniques of Indian architecture. ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் இதில் வந்து என்ன கொண்டு வராங்க, அந்த காலத்தில் இருந்த பில்டிங்ஸு, அப்போ கட்டின ஃபாரினர்ஸ் வந்து கட்டினாங்க இல்லையா, அந்த பில்டிங்ஸு வந்து ரொம்ப சிறப்பு மிக்கதாக ஹிஸ்டாரிக்கல் இதை சொல்கிறது ஒரு பெரிய ஆதாரமாக அமைஞ்சிருக்கு. எதுனா சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் கொச்சினில் இருக்கிறது, சென்ட் லூயிஸ் ஃபோர்ட்டு பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டு மெட்ராஸில் இருக்கிறது, சென்ட் டேவிட் ஃபோர்ட்டின் கடலூரில் இருக்கிறது, இந்தியா கேட்டு, பார்லிமெண்ட் ஹவுஸு, பிரசிடெண்ட் ஹவுஸு நியூ டெல்லியில் இருக்கிறது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சரில் டெக்னிக்கில் செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் த ரிலீஜியஸ், கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஆஃப் கலெக்டட் அண்ட் ப்ரெசென்டட் இன் மியூசியம்ஸ். இது மாதிரி நிறைய வேல்யூபிளான மெட்டீரியல்ஸு, ரிலீஜியஸ் பற்றின, கல்ச்சரை பற்றின, ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ பற்றி சொல்கிற நிறைய விஷயங்களை ப்ரிசர்வ் பண்ணி மியூசியத்தில் வச்சுருக்காங்க. தீஸ் மியூசியம்ஸ் ஹெல்ப் George William Forrest can rightly be called as the father of national achievers of India. ஸோ
ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் அச்சீவர்ஸ் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுறது வந்து யாரை கூப்பிட்றாங்கன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் தான் வந்து ஃபாதர் ஆஃப் நேஷ்னல் அச்சீவர்ஸ் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய நேஷ்னல் அச்சீவர்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஃபாதர் யாருன்னா ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். Help to preserve and protect our cultural heritage. The National Museum in Delhi is the largest museum in India, which was established in 1949. ஸோ மியூசியமில் நிறைய ரிட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய பெருமைகள், நம்மளுடைய பாரம்பரிய பெருமைகளை உணர்த்துகிற வகையில் நேஷ்னல் மியூசியமில் டெல்லியில் பெரிய மியூசியம் அதுதான். அதில் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. 1949 இந்த இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த மியூசியம், இந்த நேஷ்னல் மியூசியம். Coins are the good sources to know about administrative history. The first coinage in modern India under the crown was issued in 1862. Edward VII assented after Queen Victoria, and the coins issued by him bore his model. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காயின்ஸும் ஒரு வகையில் நமக்கு ஒரு பெரிய சோர்ஸஸாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பீரியடில் எப்படி வந்து காயினை யூஸ் பண்ணாங்க, அதில் இருக்க க்ரௌன்ஸ், அப்போ அந்த டைமில் இருந்த அரசர்கள் பற்றியும் அவங்களுடைய அரசாட்சி பற்றியும் அந்த காயின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. The Reserve Bank of India was formally set up in 1935 and was empowered issued Government of India notes. ஸோ 1935லேருந்து தான் என்ன பண்ணாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டில் நோட்டில் ருப்பீஸை இஷ்யூ பண்ண ஆரம்பித்தாங்க, மணி. த ஃபஸ்ட் பேப்பர் கரன்சி இஷ்யூட் பை RBI in January 1938. ஃபஸ்ட்டு ஜான்வரி 1938 தான் 5 ருப்பீஸு வந்து என்ன பண்ணாங்க, 5 ருப்பீஸ் நோட்டை கிங் ஜார்ஜ் 6 இது இருக்கிற மாதிரி போர்ட்ரைஸ்ட் அவருடைய இதை வச்சு முகத்தை வச்சு ஒரு 5 ருப்பீஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போது 1938. In 1619 St. David was built by the British in கடலூர். கடலூரில் இருக்க பிரிட்டிஷ் கட்டின அந்த சென்ட் டேவிட் போர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 1619 கட்டியிருக்காங்க. In 1619 St. David was built by the British in கடலூர். கடலூரில் இருக்கிற சென்ட் டேவிட் போர்ட்டை வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினாங்க. எப்போ கட்டினாங்கன்னா 1619 கட்டினாங்க. Advent of the Europeans. After the capture of Constantinople by the Turks in AD 1453, the land route between India and Europe was closed. ஸோ எப்போது அட்வென்ட் ஆஃப் தி யூரோப்பியன் வருகை எப்போ வர ஆரம்பிச்சிச்சுன்னா 1453 AD. அப்போ துர்க்கியில் ஆஃப்டர் த கேப்சர் ஆஃப் கான்ஸ்டன்டினோபிள் பை த துர்க்கீஸ் வந்து கான்ஸ்டன்டினோபிள் மூலமா நம்மளை வந்து கேப்சர் பண்ணப்போ 1453 அந்த டைமில் தான் லேண்ட் ரூட்டுக்காக இந்தியா பக்கமாக வந்து யூரோப்பியன்ஸுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இது வர காரணமாக அமைஞ்சிருந்துச்சு. The Turks penetrated into North Africa and the Balkan Peninsula. It became imperatives on the part of the European nations to discover new sea routes to the east. ஸோ துர்க்கீஸ் தான் என்ன பண்ணாங்க, இந்த கடற்பயணம் அந்த மாதிரிலாம் ஆரம்பித்தாங்க. அதில் வந்து அதிகமாக அவங்க வந்து நார்த் ஆஃப்ரிக்கா வரைக்கும் தான், பால்கன் பெனிசுலா அந்த சைடில் தான் அவங்க அதிகமாக போயிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் சீ ரூட் வந்து புதுசாக வெஸ்ட் ஈஸ்ட் சைடில் போகலாம் அப்படி சொல்லிட்டு யூரோப்பியன் நேஷன்ஸ் என்ன பண்ணாங்க, புதுசாக சீ ரூட் கண்டுபிடிச்சி ஈஸ்ட் சைடில் வர ஆரம்பித்தாங்க. Portugal. Amongst the entire European nations, Portugal was the foremost to make the dynamic attempt to discover the sea route to India. Prince Henry of Portugal, who is commonly known as the Navigator, encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown regions of the world. Bartholomew Dias, a Portuguese sailor, reached the southernmost point
of Africa in 1487. He was the patronized by King John II. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ச்சுகீஸ் தான் வந்து இந்த எல்லா நாட்டுக்கும் போகணும், புதுசாக ஒரு சீ ரூட் கண்டுபிடிச்சி எல்லா இடத்துக்கும் போகணும் அப்படி சொன்னாங்க. இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் யார்? பிரின்ஸ் ஹென்ரி ஆஃப் போர்ச்சுகீஸ். அவர் தான் வந்து ரொம்ப இதுக்கு காமன்லி இன்ட்ரெஸ்டடாக இருந்து அவர் அதனால் என்ன கூப்பிடுவாங்களாம், நெகிவேட்டர் அப்படி சொல்லி அழைப்பாங்களாம். அது இல்லாமல் போர்ச்சுகீசியஸோடைய ரீஜன் நிறையா தெரியாத விஷயங்களில் தெரியாத இடத்துக்கு போய் புதுசான ஒரு புதுமையான ஒரு வேர்ல்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதில் வந்து பார்த்தலமேயு டாஸ் போர்ச்சுகீசியஸ் லைலர் வந்து என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து யூரோப்பியன்ஸ் அந்த நார்த்து அந்த இதை விட்டுட்டு புதுசாக ஒரு ரூட் கண்டுபிடிச்சி சவுதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப்ரிக்காவுக்கு வந்திருக்கார். எப்போன்னா 1482. அவர் அதனால தான் என்ன பண்ணார், கிங் ஜான் II வந்து பேட்ரைஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. Vasco da Gama, another Portuguese sailor, reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique, from where the sailor to India with the help of the Indian pilot. ஸோ வாஸ்கோ ட காமா நமக்கே தெரியும். வாஸ்கோ ட காமா தான் என்ன பண்ணார், அவர் ஒரு போர்ச்சுகீஸ் சைலர் தான். அவர் போர்ச்சுகீஸ் மாலுமி. அவர் வந்து சவுதரன் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனாலும் அங்கேருந்து திருப்பி அவரோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணி தான் என்ன பண்ணார், மொசபானிக் வழியாக அவர் வெளியே வரும்போது ஒரு இந்தியன் பைலட் மூலயமா இந்தியா சைடு வந்தார். ஃபஸ்ட்டு யார், வாஸ்கோ ட காமா. In AD in 1498 he reached Calicut, where he was cordially received by King Zamborin, the ruler of Calicut. Second Portuguese navigator Pedro Alvarez Cabral sailed towards India, following the route discovered by Vasco da Gama with 13 ships and a few hundred soldiers in 1500. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, AD 1498 வந்து என்ன பண்ணாங்க, கேலிக்கட்டில் செகண்டாக வந்து யார் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்தார்னா இவர் தான் வந்தார், வாஸ்கோ ட காமா. எப்போனா கிங் ஜாம்போரின் அவர் இருக்கும்போது அவர் வந்திருக்காரு. இவர் தான் வந்து செகண்டு போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் இந்தியாவுக்கு வந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவருடைய சீடர்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெட்ரோ ஆல்வரஸ் கேபிள் அவர் ஒரு பயணி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரும் இந்த ரூட்டு கண்டுபிடிச்சி வாஸ்கோ ட காமா ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. 13 ஷிப்ஸு 100 சோல்ஜர்ஸ்லாம் கூட்டிகிட்டு 1500 இயர்ஸ்க்கு உள்ளே வந்திருக்காரு. ஆன் ஹிஸ் அரைவல் அட் கேலிக்கட் there arose conflict between the Portuguese and King Zamborin. ஸோ அந்த டைமில் தான் என்னாச்சு, ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ் உருவாகி போர்ச்சுகீஸ்க்கும் கிங் ஜாம்பரஸ்க்கும் ஒரு இது ஆரம்பிச்சிச்சு. வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா ஃபார் த செகண்ட் டைம் இன் 1501 வித் 20 ஷிப்ஸு. வாஸ்கோ ட காமா திருப்பி என்ன பண்ணார், செகண்ட் டைம் இந்தியாவுக்கு வந்தார். எப்போனா 1501 வந்தார் with 20 ships, founded trading centers and Kannur. One after another they established factories at Calicut and Cochin. இப்படி கொஞ்சமாக யூரோப்பியன்ஸு என்ன பண்ண, போர்ச்சுகீசஸ் வந்து ஒரு கம்பெனிஸை ஃபேக்ட்ரிஸை உருவாக்க ஆரம்பித்தாங்க. மெயினாக எங்கே பார்த்தீங்கன்னா கேலிக்கட்லேயும் கொச்சின்லேயும். கிங் ஜாம்பரின் attract the Portuguese in Cochin but was defeated. Cochin was the first capital for the Portuguese East Indian Companies. கொச்சின் தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸோடைய கேபிட்டலாக அந்த பீரியடில் இருந்துச்சு. The third voyage of Vasco da Gama was in 1524. He soon fell ill and December 1524 he died in Cochin. ஸோ தேர்ட் டைமு வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வர்றாரு. எப்போனா 1524. அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் என்ன ஆகிடுறாரு, டிசம்பர் 1524 இறந்துடுறாரு. கொச்சின்லேயே இறந்து போயிட்டாரு அப்படி சொல்கிறாங்க. ஃப்ரான்சிஸ்கோ தி அல்மைடா 1505 to 1509. ஸோ அவருக்கு அப்புறம் வாஸ்கோ ட காமாக்கு அப்புறம் நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ஸ்லைலர்னா யார், ஃப்ரான்சிஸ்கோ தி அல்மைடா. இன் 1505 ஃப்ரான்சிஸ்கோ தி அல்மைடா வாஸ் sent and the first governor for the Portuguese
processions in India. ஸோ 1505 போர்ச்சுகீசியஸ் ஃப்ரான்சிஸ்கோ அல்மைடா தான் ஒரு கவர்னராக போர்ச்சுகீசியஸ் கவர்னர் வந்து அங்கே வராங்க, இந்தியாவுக்கு வராங்க ப்ரொஃபஷனல்ஸு. அல்மைடா had a aim to of developing the novel of the Portuguese in India. His policy was known as the Blue Water Policy. ஸோ இவர் வந்து என்ன அல்மைடா வந்து ரொம்ப நிறைய நாவல் டெவலப்பிங் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்தார். போர்ச்சுகீசியஸ் இதை வந்து நிலைநாட்டணும் இந்தியாவில் அப்படின்னு நினச்சாரு. அதுவும் இல்லாமல் இவருடைய பாலிசிஸை என்ன சொல்கிறாங்க, ப்ளூ வாட்டர் பாலிசி அப்படின்னா இந்த சீ ரூட் பற்றின விஷயங்கள், இந்த ஸ்டைலிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறத இந்த டைட்டில் வச்சு தெரிஞ்சுக்கலாம். ப்ளூ வாட்டர் பாலிசி. The next Alfonso the Hallberg 1509 to 1515. The real founder of the Portuguese power in India was Alfonso the Hallberg. என்னதான் முன்னாடியே போர்ச்சுகீசியஸ் நிறைய பேர் வந்திருந்தாலும் இந்த போர்ச்சுகீஸியோடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொன்னோன்னா யார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னா அது வந்து இந்த அல்ஃபோன்சோ தி ஆல்பர்க் தான் அப்படி சொல்கிறாங்க. He captured Goa from the Sultan of Bijapur in November 1510. In 1515, he established the Portuguese authorized over Ormuz in Parisian Gulf. He encouraged the marriages of the Portuguese with Indian women. He maintained friendly relations with the விஜயநகரா எம்பிஎஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, அல்ஃபோன்ஸோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருந்தார். இவர் வந்து என்ன பண்ணார், கோவாவை சுல்தான்ஸ் கிட்டேருந்து கோவாவை கேப்சர் பண்ணார். எப்போனா 1510. அதுக்கப்புறம் 1515 போர்ச்சுகீஸஸ் ஆத்தரைட் அப்படிங்கிற இது வந்து என்ன பண்ணார், பாரிஸ் அண்ட் கல்ஃபை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த இன்டர் காஸ்ட் மேரேஜ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, போர்ச்சுகீஸஸ் இந்தியன்ஸ்கிடையே பெண்களை போர்ச்சுகீஸ் வந்து இந்திய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அப்புறமேட்டு இவங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஸ் அப்படி சொல்லுவாங்களா, அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாரு. எஸ்பெஷலி விஜயநகரா எம்பையர்ஸில் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாரு. நேனோ தி கன்ஹா 1529 to 1538. Governor Neno the Gunberg moved capital from Cochin to Goa in 1530. In 1534, he acquired basin from Bahadur Shah of Gujarat. ஸோ இந்த நேனோ தி அவரும் ஒரு கவர்னர் தான், போர்ச்சுகீஸு கவர்னர். இவர் வந்து கேபிட்டலில் வந்து என்ன பண்ணார், கொச்சின்லேருந்து கோவாவாக மாற்றினார். எப்போனா 1513. 1534 வந்து இவர் என்ன பண்ணார், பேசின் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத் அதை வந்து அக்யூர் பண்ணார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது போர்ச்சுகீஸ், இப்போ பார்க்க போகிறது டச். த டச் ஃபாலோட் த போர்ச்சுகீஸ் இன்டு இந்தியா இன் 1602. The United East Indian Companies of the Netherlands was formed and it received the sanctions of their government to trade in East India. After their arrival in India, the Dutch founded their first factory in Musanipattinam, Andhra Pradesh in 1605. This company captured Amboniana from the Portuguese in 1605 and established its supremacy in the Spice Islands. ஸோ டச் வந்து என்ன பண்ணாங்க, போர்ச்சுகீஸஸ் இருக்கும்போதே 1602 உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அவங்க யுனைடெட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு சொல்லிட்டு நெதர்லாண்ட் கம்பெனி ஒன்று வந்து என்ன பண்ணாங்க, ட்ரேடிங் சென்டராக வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. இவங்க வந்த பிற்பாடு, டச் வந்த பிற்பாடு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆந்திர பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி, முசிலிப்பட்டினத்தில் தான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு 1605 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போர்ச்சுகீஸஸை விட டாமினேட் பண்ணி இவங்க கொஞ்சம் சுப்ரீம் போஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. தே கேப்சர் நாகப்பட்டினம் நியர் மெட்ராஸ் ஐஎம் த போர்ச்சுகீஸ் அண்ட் மேட் திஸ் place as their stronghold in South India at first. Pulicat was their headquarters. Later, they shifted into Nagapattinam in 1619. ஸோ இந்த டச் வந்து ஃபஸ்ட்டு நாகப்பட்டினம் வழியாக மெட்ராஸ் சவுத் சைடில் தான் வந்திருக்காங்க. சவுத் சைடில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸை பிடிச்சிருக்காங்க. புலிகேட் தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை வந்து மாற்றி நாகப்பட்டினத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்போனா 1619. The most important Indian commodities traded by the Dutch were silk, cotton, indigo, rice and opium.
They monopolized the trade in black pepper and other spices. The important factories in India were Pulicat, Surat, Chinsura, Kaizam Bazar, Patna, Nagpatna, Palastro and Cochin. ஸோ இவங்களோட இம்பார்ட்டண்ட் காம்படியன்ஸ் பார்த்திங்கன்னா சில்க்கு, காட்டன், இண்டிகோ, ரைஸு, ஒப்பியம். இதுதான் இவங்க இங்கேருந்து அதிகமாக கொண்டு போன ட்ரேடிங். இது பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பரும் அப்புறம் ஸ்பைசஸும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ரிஸ் இதில் எங்கே இருக்குன்னா புலிகேட்டு, சூரத்து, சினந்தூர், காசிம் பஜார், பட்னா, நாகப்பட்டினம், பாலசோர், அப்புறம் கொச்சின். இங்கே தான் அவங்களோட ஃபேக்ட்ரிஸு இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க, டச்சோடைய ஃபேக்ட்ரி. Portuguese and the Dutch throughout the 17th century. In 1623, the Dutch cruelly killed 10 English traders and 9 Javanes in Ambanian. This incident accelerated the rivalry between two empires companies. Their final collapse came in their defeat by the English in the Battle of Pentra in 1759. The Dutch lost their settlements one by one, and the English was completely wiped out by their year 1795. ஸோ இந்த 17th சென்ச்சுரிக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டச் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் ட்ரேடர் ஒருத்தரை வந்து 9 பேரை வந்து கொண்டுட்டாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு யூரோப்பியன்ஸ் கம்பெனிஸை வந்து பழி வாங்கணுங்கிற மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலீஷ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிச்சிட்டே வந்து 1795லலாம் சுத்தமாக அவங்க இல்லாமல் டச்சு போர்ச்சுகீஸும் இல்லாமலே வைப் பண்ணிட்டாங்க. 1795. The Dutch in Tamil Nadu. Portuguese who established a control over Pulicat since 1502 were overthrown by the Dutch. In Pulicat, the Dutch built the port Chentria in 1613. This port was once the site of Dutch power. இந்த சில்ட்ரியா போர்ட் புலிகேட்டில் இருக்குல்ல, அதுதான் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னவா போர்ச்சுகீஸஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண கண்ட்ரோல் பவர் இது போர்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டச்சஸ் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கொண்டு போனாங்க. இது புலிகேட்டில் இருக்குது. இது வந்து 1613 வரைக்கும் பில்ட் பண்ண ஒரு போர்ட் இதுதான் அப்படி சொல்கிறாங்க. The British. On 31st December 1600, Elizabeth, the Queen of England, granted a charter to the governor and company of the merchants of London to trade with East Indians. ஸோ 31st, அதாவது 1600 இயர், அந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எலிசபெத் த குயின், இங்கிலாண்டோடைய ராணியாக இருக்காங்க இல்லையா, அவங்க தான் என்ன பண்ணாங்க, கவர்னராக கம்பெனி மர்ச்சன்ட்ஸாக லண்டன்லேருந்து ட்ரேடிங்காக ஈஸ்ட் இண்டியன்ஸ்க்காக வர ஆரம்பித்தாங்க. த கம்பெனி வாஸ் ஹெடட் பை த கவர்னர் அண்ட் த கோர்ட் ஆஃப் 24 directors. Captain Hawkin visited Jahangir's court in 1680 to get certain concessions for the company. ஸோ அவங்க அந்த சைட்லேருந்து வந்தவர் யார், பிரிட்டிஷோடைய சார்பாக கேப்டன் ஹாப்கின்ஸ். அவர் தான் ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. எப்போனா 1608 ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக வந்திருக்காரு. He secured permissions to arise a settlement at Surat. However, the European cancelled the permission under pressure from the Portuguese. ஸோ என்னதான் அவங்களுடைய இது வந்து சூரத்தில் வந்து அவங்க பர்மிஷன் ஜஹாங்கீர் கோர்ட்டில் கேட்டாலும் அவங்க எம்பையராக இருந்த அந்த போர்ச்சுகீஸ் பவர்னால் அந்த பெர்மிஷன் வந்து கொஞ்சம் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. On the coastline of the Bay of Bengal, the English established their first factory in 1611 at Mussolini-Pattinam, an important port in the territory of the Kingdom of Golconda. In 1639, the English merchant Francis Day obtained Madras as the lease from Chennappa Nayaka, the ruler of the Chandigarh. The East Indian Company's built its famous factory known as the Port St. George in Madras, which became their headquarters for the whole of the
ஈஸ்டர்ன் built and first port built by British. பிரிட்டிஷால் பில்ட் பண்ண போர்ட் எது? சென்ட் ஜார்ஜ். மெட்ராஸில் இருக்க சென்ட் ஜார்ஜ் போர்ட்டு தான் பிரிட்டிஷ்காரங்க கட்டின போர்ட்டு அப்படி சொல்கிறாங்க. இவங்க in 1619 the factory was established at Sultanati by Chop Charnock, the Jamindari of the three villages of Sultani, Kalinkatta and the Govindpur was acquired by the British in 1698. ஸோ 1690 ஃபேக்ட்ரிஸ் என்ன பண்ணாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்சமாக இந்த ஜமீன்தாரி, சுல்தானி அந்த மாதிரி எல்லாரையுமே என்ன பண்ணாங்க? கொஞ்சமாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 1698 the factory and the Sultanate was fortified in 1696 and this new fortified settlement was named as the Fort William in 1700. ஸோ இந்த ஃபேக்ட்ரி கொஞ்சமாக ஃபோர்ஃபைட் ஆனது செட்டில்மெண்ட் எப்போனா ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு அந்த இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இது 1700 நடந்துச்சு சொல்கிறாங்க. Next, Danish. On March 17, 1616, the King Denmark Christian IV issued a charter and created a Danish East Indian Companies. ஸோ ஒரு பீரியடில் இந்த பக்கம் நான் சவுத்தில் ஒருத்தவங்க அவங்களுடைய ஆளுமை பண்ணிகிட்டு இருக்கும்போது டேனிஷ் என்ன பண்ணாங்க? நார்த் சைடில் 1616 டென்மார்க்கில் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு கம்பெனியே டேனிஷ் ஈஸ்ட் கம்பெனி க்ரியேட் பண்ணாங்க. தி எஸ்டாப்ளிஷ் செட்டில்மெண்ட் ஆஃப் த Tangbert, Tamil Nadu in 1620 and the Sirambur, Bengal in 1676. Sirambur was their headquarters in India. They failed to strengthen themselves in India and they sold all other settlements in India to the British in 1845. ஸோ இவங்க கொஞ்சமாக எல்லா இடத்தையும் இது பண்ணாலும் டேனிஷ் ரொம்ப நாள் அவங்களால இருக்க முடியல. அதனால் அவங்களுடைய எல்லா இதையும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பெனிஸ் எல்லாம் யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு 1845 எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்ரீராம்பூர் பெங்கால் இருக்கு இல்லையா, அங்கே அதுதான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இந்தியாவில் இருந்துச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the French East Indian Company was formed in 1664 by Colbert, a ministry of King Louis XIV. In 1667, the French expeditions came to India under Francisco Carnot. Francis was the last European country to come India as the trader. Francis தான் லாஸ்ட் யூரோப்பியன் ட்ரேடராக இந்தியாவுக்கு வந்தவர்னு சொல்கிறாங்க. Coran found the first French factory in India at Surat. In 1669, Marakara founded second French factory in Musanipattinam by securing a patent from the Sultan of Golconda. ஸோ இந்த காரன் தான் என்ன பண்ணார்? ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை இந்தியன் சூரத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காரு 1669. அதுக்கப்புறம் மார்க்கரா அவர் ரெண்டாவதாக ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை முசாலினிப்பட்டினத்துலேயும், அதுக்கப்புறமேட்டு சுல்தான் கோல்கொண்டா அப்படிங்கிறவர் இருக்கும்போது தான் முசாலினிப்பட்டினத்தில் ஃப்ரெஞ்ச் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் கால்பெட். In 1673, the settlement of the Pondicherry was founded by Martin under the grant from Sherkan Lodi, the ruler of the Bijpur Pondicherry. 1673 தான் பாண்டிச்சேரியில் இவங்க மார்டின் மூலயமா ஷெர்கான் லோடி இருக்கும்போது பிஜிப்பூர் வந்திருக்காங்க. பாண்டிச்சேரி தான் இவங்களுடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராஸ்பரஸ் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ கூட பாண்டிச்சேரி என்னது ஃப்ரெஞ்சுக்காரங்களுடைய எல்லா இதுவும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான போர்ட்டு அது எல்லாமே இன்னும் கூட பாண்டிச்சேரிக்கு போனால் இருக்கும். The French East Indian companies established factories in different parts of India, particularly in the coastal regions such Megha, Karaikal, Balasore and the Kashmir's Bazaar. There were a few important trading centers of the French East Indian Company. ஸோ ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸோடைய
இம்பார்ட்டண்ட் பார்ட் டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருந்த இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பர்டிகுலர்லாக மெகா, காரைக்கால், பாலசோர் அண்ட் த காசிம் பஜார் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் சென்டராக ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு இருந்துச்சு. கன்க்ளூஷன். Since the Portuguese were eliminated by the Dutch and the later executions by the English, the French were left to the face of the English for control over trade and territory. The French neglected trade and entangled themselves in wars with Indian. ஸோ என்னென்னா போர்ச்சுகீஸஸ் வந்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டச் வந்து அவங்கள வந்து வேனிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டச்சுக்கு அப்புறம் இங்கிலீஷ் வந்தாங்க. இங்கிலீஷ் இருந்துகிட்டு இருக்கும்போதே ஃப்ரெஞ்சும் உள்ளே வந்தாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சோட கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்ததால் ஃப்ரெஞ்சை ஈஸியாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாமினேட் பண்ணி இந்தியன்ஸு மொத்தமாக இங்கிலீஷ் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. European powers, the three Carnatic wars, routine the French and the reinforcements the English to embark on the systematic territorial expansions. The comparative success of the Britain over the Portuguese, the Dutch, the Danish and the French was largely due to their commercial competitiveness, spirit of supreme sacrifice, government support, naval superiority, national character and their ascendancy in Europe. ஸோ என்ன இந்த இவங்களுடைய கம்பேரிட்டிவ்லி அவங்கவுங்களோட சக்ஸஸ் பிரிட்டிஷ் வந்து போர்ச்சுகீஸ், டச்சு, ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு எல்லார் மேலேயும் பெரிய இது கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, கமர்ஷியலாக அவங்க வந்து ரொம்ப காம்படிட்டிவாக உள்ளே வந்து ஸ்பிரிட்ஃபுல்லாக கவர்மெண்ட்டை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதனால் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டு, நாவல் சுப்ரிமெட்டி, நேஷ்னல் கேரக்டர் அண்ட் தேர் அசன்டரிஸ் யூரோப்பியன்ஸனுடைய இது என்ன இந்தியாவினுடைய அவங்க கால் பதித்த இடங்களில் அவங்க இன்னும் கூட பேசப்படுற விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், I have completed the lesson here. Study well and understand the lesson. Thank you, children.